GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். இந்த நீதிபதி அவங்க ஜாதிகாரரா இருக்காரு. அதன் காரணமா அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஒரே நேர்கோட்டுல பயணிக்கிறாங்க. பிராமின் சாப்பிட்ட எச்சில இல்ல, நான் பிராமின்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த நீதிங்கிறது அடுத்த பெரும்பான்மையான மக்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலை செய்யலாம் அப்படின்னு சொல்றது சட்டப்பூர்வமா செய்யலாம்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? 3% இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் 3% இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் இருக்கவங்க 97% நீதிமன்ற, உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற பணிகளை, பதவிகளை, பொறுப்புகளை ஆக்கிரமிக்கிறது எந்த வித நியாயம்? உச்சநீதிமன்ற நீதிபதி நீதிமன்ற வளாகத்திலேயே தாக்குதலுக்கு உள்ளாக அப்போ இவங்க எங்க போனாங்க? 84 நீதிபதிகள் எங்க போனாங்க? 100 எம்பிக்கள் சேர்ந்து கையெழுத்து போட்டு இம்பீச்மென்ட் மோஷன் கொண்டு வராங்க அப்படின்னா நீதிபதியை மிரட்டும் செயல் இது. அப்படி கிடையாது, அப்படி இல்ல. அவர் தீர்ப்பை உறுதிப்படுத்தின 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதான பண்ணுச்சு மதுரை. அதுதான் அது அவங்க எல்லாம் யாருங்கிறது அந்த விசாரிக்க மக்கள் மத்தியில பப்ளிக் டொமைன்ல இருக்கு. நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு துரை அருண் சார். வணக்கம். வணக்கம். இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் இன்னும் முடிஞ்ச பாடில்லை. அங்கே மக்கள் போராடுறாங்க. திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் நாங்கள் தீபம் ஏற்றியே தீர்வோம் அப்படின்னு அந்த சுற்றி இருக்கிற மக்களே இப்போ போராட்டத்தில், உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தாங்க. அதற்கு ரஜினி ரசிகர் மன்றங்கள்லாம் ஆதரவு தெரிவிச்சிச்சு. இப்போ டிஷர்ட்டில் அது ஒரு முழக்கமாக முன்னெடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம். நீதிமன்றத்தில் இந்த விவகாரம் எதிரொலிக்குது, நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்குது, அரசியல் மன்றத்திலும் எதிரொலிக்குது. இப்போ இந்த பிரச்சனை மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருது. மேல்முறையீட்டு மனு இப்போ விசாரிச்சுட்டு வராங்க. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இது நீதிபதிக்கு எதிரான மிரட்டல் அப்படிங்கிற டோன்லையும் இது பார்க்கப்படுது. 56 நீதிபதிகள் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவாகவும் கடிதம் போட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிடுறேன், விளக்கிடுறேன். என்னென்னா, மக்கள் போராடுறதா சொல்லியிருந்தீங்க. மக்கள் அங்கே போராடவே இல்லை. முழுக்க இந்துத்துவ சக்திகள், இந்து முன்னணி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இவங்க தான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்களே தவிர மக்கள் அங்கே போராடவே இல்லை. மக்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கடந்த சனிக்கிழமை மக்கள் சுற்றி உள்ள மலையை சுற்றி 3 கிலோமீட்டர்லேருந்து நாங்கள் அதில் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, நாங்கள் லோக்கலில் உள்ள மக்களை இறக்கி போராட வைக்கிறோம். ஏன் இவங்க இறக்குறாங்கன்னா, யாரை இறக்கிருக்காங்க? இவங்களால் தூண்டப்பட்டு இவங்க சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்டு மக்களை சமத்துவமாக வாழக்கூடிய மக்களை, சகோதரத்துவம் வாழக்கூடிய மக்களை பிரித்து அவங்களுக்கு இடையில் ஒரு மத வேற்றுமை, துவேஷத்தை, அந்த வெறுப்பை, வன்மத்தை விதைச்சி அதன் மூலமாக இவங்களை ஒரு அரசியல் லாபம் அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இவங்க பண்ணுறது முழுக்க இப்போ நீதித்துறையில் கூட பார்த்திங்கன்னா எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், சங்க பரிவார வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க தான் அவங்க பண்ணுறாங்க. அந்த நீதிபதிக்கு ஆதரவான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா முழுக்க சங்க பரிவார வழக்கத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள், இந்துத்துவா, ஆர்எஸ்எஸ் சார்ந்த வழக்கறிஞர்கள்லாம் செய்கிறாங்களே தவிர பொதுவான வழக்கறிஞர்கள் செய்யவே இல்லை. ஆனால் பத்திரிகைகள் இது எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு மதுரை நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த வழக்கறிஞர்கள் ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்திருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் பண்ணதே நீதித்துறையை சீர்குலைக்கிற ஒரு நடைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் எ பிட் டு டிஸ்டாபிளைஸ் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேசன் அட்டாக் ஆன் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுவுமே பிரேசன் அட்டாக் ஆன் த கான்ஸ்டிடியூஷனில் நீதித்துறையை சீர்குலைக்கிற நடவடிக்கையும் கிடையாது, அதுக்கான த்ரெட்டும் கிடையாது. ஏன்னா இது எது நீதித்துறை சீர்குலைக்கிற நடவடிக்கைன்னு பார்த்தோம்னா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை அந்த காலத்துக்கு முன்னாடியே எடுத்து விசாரிக்க நினைக்கிறது சரியான நடைமுறையா? அதை இப்படிலாம் 1,26,000 வழக்குகளை விசாரித்ததாக சொல்லக்கூடிய அதே நீதிபதி இது மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடலாமா? ஒரு அரசு நடைமுறை, ஒரு அரசு ஒரு போக்கில் மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை ஒரு நீதிமன்றம் எடுக்கலாமா? அதனால் சட்ட ஒழுங்கு, பொது ஒழுங்கு பாதிக்கப்படலாமா? எல்லாமே மத சுதந்திரம், மத உரிமையில் அரசு தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மத ஒழுங்கில் அரசு தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 25 தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்க எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் மதத்தை நடைமுறைப்படுத்தினாலும் சரி, அதை நீங்கள் மத பிரச்சாரத்தை செய்தாலும் சரி, அது தொடர்பான எந்த தொழில் செய்தாலும் சரி, எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடுத்த உடனே இந்த வார்த்தை இருக்குது. ஆர்டிகல் 25லையும் சரி, ஆர்டிகல் 26லையும் சரி, எல்லாத்துலேயுமே சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர்னு தான். எல்லா சட்டப்பிரிவுகள்லையும் அரசியலமைப்பு சட்ட உறுப்புகள்லையும் ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு விளக்கம் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே எடுத்த உடனே சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த் அண்ட் டு த ப்ரீவியஸ் ஆஃப் திஸ் பார்ட் அப்படின்னு சொல்லி வருது. என்னென்னா, மொராலிட்டியாக இருந்தாலும், ட்ராங்குலிட்டியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒழுங்காக இருந்தாலும் சரி, அமைதி எதுவாக இருந்தாலும்
இந்த நடைமுறையை பின்பற்றுவதற்கு எந்த வகையில் நீங்கள் மத சுதந்திரத்தை மத பிரச்சாரத்தை நீங்கள் முன்னெடுத்தாலும் கூட அது வந்து பொது ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். பொதுமக்களை வந்து அவங்களோட பாதுகாப்பை வந்து கேள்விக்குள்ளாக்கக்கூடாது, அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியலமைப்பு சட்ட பிரிவு இருக்குது. ஒரு 100 எம்பிக்கள் சேர்ந்து கையெழுத்து போட்டு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வராங்க அப்படின்னா நீதிபதியை மிரட்டும் செயல் இது அப்படி கிடையாது, அப்படி இல்லை அப்படின்னு ஓய்வு பெற்ற நீதிபதிகளே சொல்றாங்க. அதான் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இங்கே கரெக்டான பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இவங்க வந்து இன்னைக்கு கொடுக்கல, ஆகஸ்ட் 4ஆம் தேதி 87 எம்பிக்கள் 87 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஒருதலைபட்சமாக அந்த நீதிபதி நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 87 எம்பிக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க அப்போ வெளியிடலை. இந்த இப்போ அந்த இந்தியா பிளாக் வந்து இந்தியா கூட்டணி கட்சியினர் வந்து அதை அப்போ வெளியிடலை. அப்போ வெளியிட்டிருக்கணும். அவங்க வெளியிட்டிருந்தால் இன்றைக்கி இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்காது. ஏன்னா ஏற்கனவே 87 எம்பி வந்து கையெழுத்து போடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. அதனால் வந்து அதை அந்த மாதிரி முன்னெடுப்பை வந்து முன்னாடியே எடுத்துட்டாங்க. இப்போ வந்து 107 எம்பி கையெழுத்து போட்டாங்க, 1/4 கையெழுத்து போட்டாங்க. அப்படி இருக்கும்போது அது வந்து ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது? 107 எம்பிஸ் சைன் போட்டதை வந்து இது வந்து நீதித்துறையின் மீதான தாக்குதல், நீதித்துறையை வந்து சீர்குலைக்கிறாங்க, ஒரு நல்ல நீதிபதிக்கு மீதான ஒரு ஹானஸ்டான நீதிபதி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான நீதிபதி அப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க இல்லையா. இப்படிலாம் சொல்லக்கூடிய எச்சிலையில் வந்து ஒருத்தன் வந்து நீ உழுந்து இந்த பிராமின் சாப்பிட்ட எச்சிலையில் நான் பிராமின்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அப்போ வந்து சீர்குலையாதா? இந்த நீதிங்கிறது வந்து அடுத்த பெரும்பான்மையான மக்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து சட்டப்பூர்வமாக செய்யலாம்னு சொல்கிறது வந்து எப்படி சரியாக இருக்கும்? அப்போ இந்த 54 நீதிபதிகள்லாம் எங்கே போனாங்க? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து ஒரு நான் பிராமினில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு போயிட்டார்னா அந்த சித்தாந்தத்தை தூக்கி பிடிப்பார். அந்த சித்தாந்தத்துக்காக உயிரை விடுவான், கொலை நடக்கும், என்னென்னமோ வந்து உயிரை விட்டு பிரச்சாரம் பண்ணுவான், இல்லை சண்டை நடப்பான், கல்யாணத்துக்கு வரமாட்டான், காது குத்திக்கு வரமாட்டான். ஒரு பிஜேபிலேயே ஆர்எஸ்எஸ்லேயே சேர்ந்துட்டானா அவன் மற்ற உறவினர்களுடைய கல்யாணத்துக்கு வரமாட்டான், காது குத்திக்கு வரமாட்டான். உறவினர்கள் திமுகவில் இருந்தால் கூட மற்ற இயக்கங்கள் இருந்தால் கூட அந்த உறவே துண்டிச்சுப்பாங்க. எதிர்நிலையிலேருந்து தீர்ப்பு நமக்கு பிடிக்காத மாதிரியே ஒரு தீர்ப்பை சொல்றாருன்னா அவர் விமர்சிக்கிறது சரியா? ஏன்னா இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு கரூர் விவகாரத்துல அது என்ன சொல்றாங்க, இதை சொல்லிடுறேன். கரூர் விவகாரத்தப்ப திமுகவில் இருந்தோடு எம்எல்ஏ ஒருத்தர் மகன் தான் இப்போ அந்த தீர்ப்பு சொன்ன நீதிபதியாக இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வச்சாங்க. அதுவும் தப்புன்னு தான் எல்லாம் கண்டிச்சாங்க. அப்போது இந்த மாதிரி நீதிபதிகளை தனிப்பட்ட முறையில் டார்கெட் பண்ணுறது இல்லை. தீர்ப்புகளை விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய வகையில் சொல்கிற போது நீதிமன்றங்களும் விமர்சனத்துக்கு உட்படாத வகையில் நடந்துக்கணும்ல. விமர்சிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க, நீங்கள் விமர்சிக்கிற மாதிரி நடந்துக்கூடாதுல்ல. அதான் ஏற்கனவே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நீதிபதியாக இருக்கணும். எதுக்கு வந்து அந்த மயிலாடுன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நீதிபதியாக இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் மயிலாடுன்னு சொல்கிறாங்க. ஒருதலைபட்சமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது சொல்லப்படுது. அப்படி இருந்தாலும் நான் வந்து ஒருதலைபட்சமாக நடந்துப்பேன்னு சொல்கிறது இந்த நியாயம். இப்போது நீங்கள் கேட்டிங்கல்ல, இந்த வந்து நீதித்துறையில் வந்து மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களா, அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வந்து பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 34 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 30 பேர் இருக்கிறாங்க. 3% இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், 3% இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் இருக்கவங்க 100% வந்து 97% உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற பணிகளை, பதவிகளை, பொறுப்புகளை வந்து ஆக்கிரமிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இதை வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் கேட்டார். ஆனால் இந்த நிலை இன்னும் நீடிக்குது இல்லையா? இது எப்படி சரியாக இருக்கும்? அவங்க தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, வேறு கலரில் டெய்லியும் ஒரு அறிக்கை எழுதுகிறாங்க. டெய்லியும் வந்து எல்லா சட்டப்பூர்வமான எல்லா மேகசைட்லேயும் ஒரு அறிக்கை வருது, எல்லா பத்திரிகைகள்லையும் ஒரு அறிக்கை வருது, எல்லா ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வச்சு அறிக்கை எழுத வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இந்துத்துவ சார்போட ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் சார்போட ஒரு நீதிபதி நடந்துக்கிற போது அது எதிர்நிலையில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சிகளை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஒரே கோர்ட்டில் பயணிக்கிறாங்க. இதை நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். அவங்களால மட்டும் இப்படி ஒரே கோர்ட்டில் பயணிக்க முடியுதுன்னு தெரியல. இல்லை சார், இதில் இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி நீதிமன்ற வளாகத்திலேயே தாக்குதலுக்கு உள்ளாக அப்போ எங்கே போனாங்க? இந்த 54 ஜட்ஜஸ் எழுத்து போட்டிருக்காங்களா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீறி செருப்படுத்தி வீசுறான். அப்போ இந்த 54 நீதிபதிகள் எங்கே போனாங்க? இன்றைக்கி வந்து பிரேசன் அட்டாக் அந்த ஜுடிஷியரின்றாங்க, இட்ஸ் எ டிஸ்டேபிளைஸ் ஜுடிஷியரின்றாங்க, நீதித்துறை சீர்குலைக்கிற நடவடிக்கைன்றாங்க. அப்போ அவர் மீது செருப்பு வீசினாங்கல்ல, அப்போ இவங்களாம் எங்கே போனாங்க? இந்த வந்து ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள்லாம் எங்கே போனாங்க? இவங்களாம் தானே இன்றைக்கி வந்து இந்த நீதிபதிக்கு ஆதரவாக எழுதுறாங்க. இவங்களாம் ஏன் எழுதியிருக்கக்கூடாதுன்னு கேட்குறோம். அந்த கேள்வியை கேட்பாங்கல்ல, சம்மந்தப்பட்டவங்க அந்த கேள்வியை கேட்பாங்கல்ல, இது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்பாங்கல்ல. நீங்கள் உங்களுக்கு வந்து அவரை வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரராக பார்க்கல, நீங்கள்
ஒரு பிஜேபிக்காரராக நீங்கள் பார்க்கல. ஒரு சித்தாந்தத்தை ஒரு நீதிபதியாக இருக்கவங்க எந்த சித்தாந்தத்தையுமே தூக்கி பிடிக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுக்கு மாறாக ஒரு சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிறவரை நீங்கள் அந்த சித்தாந்தவாதியாக பார்க்காம உங்கள் சாதிக்காரராக பார்க்குறீங்களே, அது எந்த விதத்தில் நியாயம்? இதே ஒரு நான் பிராமின் ஜட்ஜி இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா? அது எந்த விதத்தில் நியாயம்? இது 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தால் பரவாயில்ல, 2025 இது பட்டவர்த்தனமாக செய்கிறாங்க. எந்த விதத்தில் நியாயம்? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதாவது என்னென்னா, நீங்கள் இதே ஒரு நான் பிராமின் ஜட்ஜி ஒரு இந்துத்துவ கட்சிகளுக்கோ இப்போ ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கோ ஆதரவாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாருன்னா இதை இவங்களாம் ஏற்றுப்பாங்களா? இந்த சோக்கால்டு ப்ரோக்ரெசிவ் பேசுகிறவங்க, சோக்கால்டு கம்யூனிஸ்ட்டு, சோக்கால்டு காங்கிரஸ்காரங்க, இவங்க யாருமே முன்னாடி வரவே இல்லையே. நீங்கள் மற்ற நீதிபதிகளுக்கெல்லாம் நீங்கள் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தீங்க? இந்த நீதிபதிக்கு மட்டும் இப்படி ஏன் ஒரு தலைப்பட்சமாக இருக்கிறீங்க? இது நான் நான் மட்டும் கேட்கல, இந்த மக்கள் கேட்கல, வழக்கறிஞர் சமுதாயம் கேட்கல, பெரும்பான்மையான மக்கள் 97% இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களோட சார்பாக, ஒடுக்கப்பட்ட மக்களோட சார்பாக இந்த கேள்வி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வழக்கறிஞர் சமுதாயமே கேட்குது. எங்கே போனாங்க இந்த சோக்கால்டு இந்த இன்டெலெக்சுவல்ஸு, சோக்கால்டு இந்த அட்வொகேட்ஸ்லாம் எங்கே போனாங்க? எப்போதுமே நீதி நியாயம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? பிஆர் கவாய்க்கு ஒரு நீதி, ஜிஆர் ஜாதி தான் காரணம். அவங்க ஜாதிக்காரராக இருக்காரு. இந்த நீதிபதி அவங்க ஜாதிக்காரராக இருக்காரு. அதன் காரணமாக அவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க கம்யூனிஸ்ட்காரங்களாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ்காரங்களாக இருந்தாலும் சரி, பிஜேபிக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க. ஒரு நூல் இணைக்குது அவங்கள, வேற ஒன்றும் இல்லை. அந்த நூல் எந்த நூலுங்கிறத இந்த உலகத்துக்கே தெரியுது. அந்த நூலால் தான் கட்டப்பட்டிருக்கு. அந்த நூல் மற்ற நீதிபதிகள் கவாய்க்கு அந்த நூல் இல்லைங்க, இவங்களுக்குலாம் அந்த நூல் இருக்குது, அதனால் இணைக்குது. நீங்கள் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு எத்தனை பேர் ஊழல் காட்டுற குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிக்கை அனுப்பி அதன் பிறகு உச்சநீதிமன்ற கொலிஜியம் அதன் மீது நடவடிக்கை எடுத்து அதை இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜனாதிபதிக்கு அனுப்பணும், அதெல்லாம் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பணும், இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், இம்பீச்மெண்ட் ஜெயிக்காதுன்னு தெரியும். இந்த இஷ்யூவில் இப்படி தான் 3 நடைமுறை சொல்கிறாங்க. இந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அங்கே இருக்கிற கொலிஜிய நடவடிக்கை எடுத்து அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பி உச்சநீதிமன்றம் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான மற்ற நீதிபதிகள் மீது வழக்கு விசாரணை வந்தது இல்லையா, ஊழல் குற்றச்சாட்டு வந்தது இல்லையா, அப்போவெல்லாம் நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் பண்ணப்போ ஏன் இவங்க இது மாதிரிலாம் எழுதலை? ராஜ்யசபா மூலமாக இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் பண்ணாங்களே ஏற்கனவே, அப்போ எல்லாம் இவங்க யாருமே எழுதவே இல்லையே. அப்போது நீங்கள் என்ன பாரதியார் பாடின பாட்டை தான் நம்ம சொல்லணும். அவங்களுக்கு சார், அவரு ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கினாரு, இவர் தீர்ப்பு சொல்லி இவர் விமர்சிக்கிறாங்க. அதுதான் சொல்றேன். இது பணத்தை சம்பாதிச்சிட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க, பிரைப் லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இது அதை விட கருத்தியல் ரீதியான ஊழல். இது நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களுக்கு, உங்கள் ஒரு சித்தாந்தவாதிகளுக்கு மட்டும் அவசர கதியில் ஒரு ஆர்டரை பிறப்பிக்கிறது ஒருதலை பட்சமான முடிவில் அது எப்படி சரியாக இருக்கும்? அவனாவது ஊழல் பண்ண என்ன சார், காசு தானே சம்பாதிக்கிறான், அதனால் சட்ட ஒழுங்கு வருதா? போலீஸை யாராவது தாக்குதல் கொடுத்துறாங்களா, மூக்கை உடைக்கிறாங்களா, கலவரம் பண்ணுறாங்களா, பேரிகார்டை தூக்கி எறிகிறாங்களா? அப்படி இல்லையே. ஒரு நல்லா இருக்கிற ஊரில் கலவரம் பண்ணி அதில் அவங்களோட பொருளாதாரம், வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்கப்படுதுல. அதை விட அந்த ஊழல் ஒரு பெரிய குற்றச்சாட்டே கிடையாதுங்க. ஊழல் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் அந்த ஊழல்வாதிகளால் ஒரு பொது ஒழுங்கு, சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட போகிறது இல்லை. அவரை விமர்சிக்கலாம். அவர் தீர்ப்பை உறுதிப்படுத்தின 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வும் அதான பண்ணுச்சு மதுரை. அதுதான் அது அவங்கெல்லாம் யாருங்கிறது அந்த விசாரிக்க மக்கள் மத்தியில் பப்ளிக் டொமைனில் இருக்கு. இவங்க யாரு, அவங்க யாரு அப்படின்றது தான் பப்ளிக் டொமைனில் இருக்குல்ல. இவங்களாம் எது இணைக்குது அப்படின்றது ஒரு காரண காரியங்கள் இருக்குல்ல. இந்த இணைப்புகளில் தான் அவங்களாம் சிக்கி சின்ன பண்ண பாருங்களே தவிர மற்றபடி யாருமே இந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்களா இல்லை. இல்லை சார், நீதிமன்றம் இந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளானா ஒரு கடைக்கோடி மனிதரோட நம்பிக்கை என்ன ஆகும்? ஏன்னா அதுதான் எல்லாருக்கும் அப்படிதான். இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் யாரெல்லாம் நியமிக்கிறாங்க, யாரெல்லாம் நீதிபதியாக நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை உள்வாக்கி கொண்டவர்களை அவங்க எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கினவங்களை மட்டும்தான் அவங்க நியமிக்கிறாங்க, நீதிபதியாக நியமிக்கிறாங்க, உயர்நீதிமன்ற நீதிபதியாக, உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கிறாங்க. பாஜக வந்த அப்புறம் தானே சார் பிஆர் கவாயெல்லாம் வராரு. இல்லை, அதெல்லாம் நீங்கள் முழுக்க ஒருதலை பட்சமாக நடந்துக்கிட்டா இந்த நாட்டில் ஜனநாயகமே இல்லை அப்படின்றத வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் பேசுவாங்க அப்படின்ற காரணத்தினால இது மாதிரியான நபர்களை சீனியாரிட்டி அடிப்படையில் அவங்க கொண்டு வராங்க. மற்றபடி இவங்களுக்கெல்லாம் ஏன் பிஆர் கவாய் மட்டுமா வந்தார், ராம்நாத் கோவிந்த் வரலையா? அதுக்கு இப்போ இருக்க திரௌபதி முர்மு வரலையா? வரலாம். ஆனால் அவங்க யாராக இருக்கிறாங்கன்னு தானே கேள்வியாக இருக்குது. பிஆர் கவாய் மட்டும்தான் இவங்க செய்கிற இந்த பித்தலாட்டங்களை, இவங்க செய்யக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக செஞ்சக்கூடிய செயல்களை எல்லாம் தவறு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு மாறாக இவங்க திரௌபதி முர்மு என்ன செய்கிறாங்க?
ராம்நாத் கோவிந்த் என்ன பண்ணார், எல்முருகன் என்ன பண்ணுறாரு, இந்த கேள்வியெலாம் இருக்குல்ல. இவங்கெல்லாம் அவங்க சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டவங்களும் நீ அடிமைன்னு சொன்னால் அடிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. கவாய் அதை ஒத்துக்கல. அதான் இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்டு. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ரஜினி பேர் அடிப்படுது. ரஜினி நேரடியாக வரல அப்படின்னாலும் ரஜினியோட ரசிகர் மன்றம் ஒன்று அங்கே தீபத்தூரில் ரஜினி வந்து பாரதிய ஜனதா கட்சியால் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியலங்கிறத அவரை வந்து மூலமாக இறக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு சலசலப்பை உருவாக்கி திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அவர் கொண்டு வர நினைச்சாங்க. அப்படி இருக்கும்போது ரஜினி கட்சி தொண்டர்கள் போகிறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை. அவர் வந்து முழுக்க ரஜினிக்கு தெரிஞ்சு நடந்திருக்குமா, தெரியாமல் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ரஜினிக்கு தெரிஞ்சாலும் கூட அவர் இதை ஆதரிக்க தான் சார் செய்யும். ராமர் கோவிலோட இது வந்து பிறனா குடமுழுக்க போகிறவர் இதெல்லாம் வந்து அவர் வந்து ஆதரிக்க மாட்டாரா? அவர் வந்து ஒரு பெரிய வந்து முற்போக்குவாதி கிடையாது. நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு பொது ஒழுங்கு எல்லா சகோதரத்துவம் வாழணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. அவர் ஒரு இந்துத்துவவாதி, ஒரு சங்க பரிவாரத்துக்கு சாமரம் பேசக்கூடியவர் தான் தவிர அவர் ஒன்றும் பெரிய முற்போக்கான நபர்லாம் கிடையாது. சமத்துவத்தை ஏற்றுக்குள்ள ஒரு நபர்லாம் கிடையாது. சமத்துவத்தை ஏற்றுக்கக்கூடிய வந்து ராமர் கோயிலுக்கு போனால், அதாவது என்னென்னா இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்தி ஆன்மீகம் என்பது என்னன்னா எல்லாருக்கும் வந்து சமத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான். சம முக்தி அடையணும், அவங்களுக்கு வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுன்றது தான். அதிகமான ஆன்மீக இருக்கம் வந்து எதுவுமே கேட்க மாட்டான் சார். அது ஏற்கனவே பாடப்பட்டிருக்க பாட்டை தான் சொல்கிறேன். உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன், எனக்கு எதுவுமே வேணாம், உன்னோட அருள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ எந்த பற்றற்ற நிலையில் இருக்கிறது தான் ஆன்மீகம். அப்படி இருக்க அதுக்கு மாறாக வந்து இந்த இடத்துல தான் வந்து நான் வந்து இப்போ தீபத்தை ஏற்றுவேன்னு சொல்கிறது எப்படி இது ஆன்மீகமாக மாறும்? அது வந்து அரசியல் இல்லையா? ஆன்மீகம் வேறு, ஆன்மீகவாதிகள் வேறு, ஆன்மீக அரசியல் என்கிறது வேறையாக இருக்குது. இறை நம்பிக்கை என்பது வேறையாக இருக்குது, இறை அரசியல் என்பது வேறையாக இருக்குது. இறை நம்பிக்கை என்பது என்ன பண்ணுவான்னா, அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, கோயிலுக்கு போவான், அவன் வந்து வணங்குவான், கடவுளை வழிபடுவான், அதோடு புனிஞ்சிடும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் தர்கா இருக்கோ 187 மசூதிகளை வந்து அடையாளம் காட்டியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பு அடையாளம் காட்டியிருக்கு. இந்தியா முழுக்க 187 தேவாலயங்கள், சர்ச்சை அடையாளம் காட்டியிருக்காங்க. அதெல்லாம் எங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த சர்ச்சஸ் எல்லாம் அட்டாக் பண்ணணும், அந்த சர்ச்சஸ்லாம் பிரச்சனை பண்ணி அதன் மூலமாக அரசியல் லாபம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? இதுக்கு வந்து நீதிமன்றம் துணை போகலாமா? இதை எதிர்த்து வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்கள வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் பண்ணுறது வந்து எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? இம்பீச்மெண்ட் மோஷன் சக்ஸஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சே அதை பண்ணுறாங்கல்ல. இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படி மூவ் பண்ணதே தப்புன்னு சார் இவங்க சொல்கிறாங்க. இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் பண்ணதே வந்து நீதித்துறை சீர்குலைக்கிற வகையில்னு சொல்கிறாங்க. பதறாங்களே. இந்து பத்திரிகை ஒரு வார காலமாக பதற்றம் அடைஞ்சில எழுதிட்டு இருக்காங்க. பல தரப்பட்ட லைவ்லால பார் பெஞ்சில் எல்லா வந்து சட்ட ரீதியான மேகசைன்லேயும் வந்து எதுக்கு பதட்டப்பட்டு எழுதுறாங்க? எதுக்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை வச்சு எழுத வைக்கிறாங்க? இல்லை, அவருக்கு எதிராக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இங்கே பேசுகிறாங்கல்ல. ஹரிபரந்தாமனாக இருக்கட்டும், நீதிபதி சந்துருவா இருக்கட்டும், ஜிஆர் சாமிநாதன் எதிராக 54 ஜட்ஜஸ் பேசியிருக்காங்களா சார்? 54 ஜட்ஜஸ் அதிகமாக ஒருத்தர் 2 பேர், ஒரு ஹரிபரந்தாமன் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன், ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர அவர்கள் பேசுறது வந்து எப்படி வந்து அதுக்கு கம்பேர் பண்ண முடியுதா? மலைக்கு மடுவுக்குமான வித்தியாசமெல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் இப்போ யாருன்னு பாருங்கள். அவங்கெல்லாம் எந்த நூல் இணைக்குதுன்னு பாருங்கள். அவங்கெல்லாம் யாராக இருக்கிறாங்க? அவங்களாம் வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்குள்ள வரக்கூடியவங்களாக இருக்காங்க. உயர் சாதி ஏழைகளாக இருக்கிறாங்க, பிராமணர்களாக இருக்காங்க, பார்ப்பனர்களாக இருக்கிறாங்க. இவங்களாம் தான் இதை பற்றி பேசுகிறாங்களே தவிர இதுவே வந்து அந்த சம்மந்தப்பட்ட நீதிபதி பார்ப்பனர் அல்லாதராக இருந்தார்னா இந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு வந்திருக்காது. போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. இவர் வந்து அவங்க சாதிக்காரராக இருக்காங்க, அவங்க சொந்த ஜாதிக்காரராக இருக்கிறதுனால பதறாங்க. இப்படி வந்து நம்ம சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துடுச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து சரியான முறையில் ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. யார் என்ன சொன்னாலும் எது சட்டமோ அதுதான் வந்து சரின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து KP சிவசுப்ரமணியம் இருந்தார் சார். சங்கர்ராம கொலை வழக்கு இருந்துச்சு. அந்த சங்கர்ராம கொலை வழக்கு வந்தபோது அவர் வந்து தன்னை ஒரு ஏத்திஸ்ட்டு, ஒரு நாத்திகர்னு அறிவிச்சுக்கிட்டவர். ஆனால் சங்கர்ராம கொலை வழக்கில் சம்மந்தப்படாதவர்களை எல்லாமே வந்து அவங்க என்ன பண்ணாங்க, வழக்கில் சேர்த்தாங்க. அந்த வழக்கெல்லாம் விசாரணைக்கு வரும்போது KP சிவசுப்ரமணியம் என்ன பண்ணான்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் சாதகமான உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாத சூழலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சம்மந்தம் இல்லாதவர்களை வழக்கில் சேர்க்குறீங்க. சம்மந்தம் இல்லாத வழக்கில் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது, நீங்கள் செய்கிறது தவறு அப்படின்னு கண்டிச்சார். அப்படியாப்பட்ட நீதிபதியாக இருக்கணும். ஒரு நாத்திகர்னு சொல்லிக்கிட்டவர் அந்த கட்சியோட ஆட்சியில் இருக்கிற போது நாத்திகத்துக்கு எதிரான ஒரு சங்கராச்சாரியை வந்து கைது செய்யப்பட்ட அந்த சூழலில் சம்மந்தமே இல்லாமல் சில பேர் கைது பண்ணாலும் நீங்கள் கைது செய்ய தவறுன்ற சொல்லக்கூடிய ஆற்றல் அறம் அவர்கிட்ட இருந்தது. அந்த மாதிரியான அறம் இந்த வலதுசாரி சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இருக்கா அப்படின்ற கேள்வியை கேட்குறோம். அது கேட்காம கேட்குறதே தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சரியாக இருக்கும்? இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அப்போவே தமிழ்நாடு அரசு போணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் இல்லை. என்ன நடக்குதுங்க?
எந்த வழக்கு கேட்குறீங்க? இப்போ மதுரை திருப்பரங்குன்ற வழக்கு சொல்கிறேன். இது வந்து அவங்க மூவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய ஆவணங்கள் வந்து தமிழில் இருக்கும், அதையெல்லாம் மொழிபெயர்க்க வேண்டிய வேலை இருக்கும். மொழிபெயர்த்தால் மட்டும்தான் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போக முடியும். அதுக்கான நடவடிக்கைகள் வந்து ஈடுபடுவாங்க. இப்போ வந்து மேல்முறையீடு மதுரை அமர்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அது முடிஞ்ச பிறகு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கோவிலோட நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, அது கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு மட்டும்தான் ஏற்ற முடியும், மற்ற நாள்லாம் ஏற்ற முடியாது அப்படின்றாங்க. ஆகமவிதிகள் சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் பேசுகிறாங்கல்ல, அந்த சாஸ்திர சம்பிரதாயம் ஆகமவிதி இதுக்கு பயன்படுமா, ஒத்து வராதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதோடு இவங்க என்னென்னா, சிவன் ஆலயங்களில் தான் வந்து பெரும்பாலும் வந்து இந்த வந்து தீபம் ஏற்றப்படுது. அதில் சிவன் ஆலயன்றது வந்து எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஜெயந்தி இருக்குது, அப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்தி இருக்குது, முருகனுக்கு தைப்பூசலாம் நடக்குது. ஆனால் சிவன் ஆலயங்கள்லாம் தீபம் ஏற்றப்படுது. சிவனுக்கு வந்து ஒரு சதுர்த்தியே கிடையாது, அவர் பிறந்தநாள்னு ஒன்றே கிடையாது, எல்லா இடங்கள்லையும் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா இடங்கள்லையும் அவர் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் இருக்கிற ஒரு நபருக்கு வந்து இந்த இடத்துல தான் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்கிறது நியாயமா? அது மாணிக்கவாசகர் எப்படி சொல்கிறாருன்னா, அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் அப்படின்றாரு. யாவையும்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, அல்லையுமானா எந்த இடத்துலையுமே இல்லை. எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு நபர் எந்த இடத்துலையும் இல்லாமலும் இருக்கிறாரு. அது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு எல்லா நிரம்பி இருக்கிறாரு, எங்கும் காணப்படுறாரு அப்படின்றாங்க. சோதியனே துன்னிருளே அப்படின்றாங்க. இந்த ஒளியில் இருக்கார் அவர் அப்படின்னு, சிவன் வந்து ஒளியில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. துன்னுருன்னா சரியான இருட்டுலையும் கடுமையான இருட்டிலையும் இருக்கிறாருன்றாங்க. தோன்றா பெருமையனே அப்படின்றாரு. தோன்றா பெருமையனேன்னு சொல்லிட்டாருங்க மாணிக்கவாசகர். அவர் எப்படி பெருமைப்படுறாருன்னா, அவர் பிறக்கவே இல்லை, இயல்பாகவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு நபருக்கு வந்து இப்போ அவரோட பையன்னு சொல்கிற முருகனுக்கு வந்து இந்த இடத்துல தான் ஏற்றுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அந்த இவங்க இயல்பாகவே உண்மையான ஆன்மீகவாதிகள், உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க முருகனை பற்றிய பாடல்கள், சிவனை பற்றிய பாடல்களில் எந்த இடத்துலையுமே வந்து மதம் ஆச்சரியங்களுக்கு வழி கொடுக்கவே இல்லை, இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழி கொடுக்கவே இல்லை. 2 பேரும் சண்டை போட்டுங்க அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. வேற்றுமைகளுக்கு இடமே இல்லை. எல்லாரும் சகோதரத்துவத்தை சமத்துவத்தை தான் பேசுது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அது நெஞ்சத்தில் வஞ்சம் பெறாது நேச அருள் புரிந்த பெருங்குருனை பேராரே அப்படின்னு பாடியிருக்காங்க. அவரது முருகன் மீதோ சிவன் மீதோ அன்பு செலுத்தக்கூடியவங்க எப்படி இருக்குன்னா, நெஞ்சத்தில் வன்மமே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட வந்து வெறுப்பு இருக்கக்கூடாது, கெட்ட எண்ணமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதான் நெஞ்சத்தில் வஞ்சம் கிடப்பறாது நேச அருள் புரிந்த பெருங்குருனை பேராரேன்னு பாடியிருக்காங்க. இவ்வளோ வன்மத்தை வச்சுக்கிட்டு இஸ்லாமியர் அடிக்கணும், தர்காவை உடைக்கணும் அப்படின்ற வன்மத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து முருகனோ சிவனோ அருள் கொடுப்பானா? உங்களுக்கு நல்லது நடக்குமா? இல்லை, இந்த கேள்விகளை வந்து உண்மையிலேயே இறை நம்பிக்கையாளர் இருக்கவங்க இதெல்லாம் வந்து ஒத்துப்பாங்க. இந்த வன்முறையை பண்ணணும், இறை நம்பிக்கை வச்சு அரசியல் பண்ண நினைக்கிறவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களும் விமர்சிக்கிறாங்க, தமிழக அரசை விமர்சிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய அலட்சியத்தினால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வர மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜய் கட்சி வந்து முழுக்க பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க, ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. இது வந்து முழுக்க கண்டிக்கத்தக்கது. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு, தன்னோட கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அந்த கொள்கை எதிரிகளுக்கு ஆதரவாக நீங்கள் வந்து இப்போ பேசுறது, பிரச்சாரம் பண்ணுறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? தமிழ்நாடு அரசு வந்து அந்த நேரத்தில் மட்டும் அவங்களது we are not allowing, we will face the consequences சொன்னாங்க. if they allowing themனா அங்கே வந்து கான்சிக்வன்சஸ் எப்படின்னா மோசமாக இருக்கும். அவங்க வந்து we are not allowing face the consequences சொன்னது வந்து நீதிமன்ற நடவடிக்கை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஆனாலும் கூட உங்களை அனுமதித்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக தர்காவை வந்து தகர்த்தெறிஞ்சிருப்பாங்க, தர்கா வந்து தாக்கப்பட்டிருக்கும், அங்கே ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்திருக்கும், அதன் மூலம் ஒரு பதட்டமான சூழல் வந்திருக்கும். அதன் மூலமாக இவங்க வந்து அரசியல் அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. விஜய் கட்சி ஆதரவு தெரிவிக்குதா? ஆமாம் சார், 2 சென்சிட்டிவான விஷயம் நடந்துட்டு இருக்கப்ப இதில் போய் கருத்து சொன்னால் இன்னும் பிரச்சனை அதிகமாக அரசு மேலே தவறுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்களே. இப்போ வந்து விஜய் அந்த ஒரு சட்டத்துறையில் இருக்கிறாரு, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு மத சுதந்திரமே வந்து சட்ட ஒழுங்குக்கும் பொது ஒழுங்குக்கும் கட்டுப்பட்டது தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அரசியலமைப்பு சட்ட பிரிவுகளை பற்றி தெரியாமல் அரசியலமைப்பு சட்டம் அரசுக்கு ஆதரவாக சொல்லியிருக்கு. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மதத்தை வந்து பின்பற்றினாலும் நடைமுறைப்படுத்தினாலும் பிரச்சாரம் பண்ணாலும் கூட அது வந்து சட்ட ஒழுங்கு பொது ஒழுங்கை பாதிக்காத அளவில் இருக்குன்னு சொல்லியிருக்கு. சட்ட ஒழுங்கு பொது ஒழுங்கை பாதிக்கிற வகையில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து எப்படி நீங்கள் சரின்னு சொல்லுவீங்க? அதை தடுத்து அவங்கள விட்டுருந்தா கண்டிப்பாக வந்து தர்கா தாக்கப்பட்டிருக்கும், ஒரு கல்லை விட்டு எரிஞ்சிருப்பான், அந்த யாராவது சேதப்படுத்திருப்பாங்க. அதுக்கு வந்து பொறுப்பு யார் இருக்க முடியும்? சிடி நிர்மல்குமார் ஏற்றுப்பாரா? விஜய் ஏற்றுப்பாரா? ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடைபெறாமல் இருக்கிறத காப்பாற்றுறது தான் சார்
நாளைக்கு வந்து ஒரு 41 பேரை வந்து காப்பாற்றிருக்க வேண்டியது விஜய் கட்சிக்காரங்க. 40 பேரை கொண்டுட்டு அவங்களுக்கு வந்து 20 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு அவங்கள பீச் ரிசார்ட்டுக்கு கூப்பிட்றதுலாம் வந்து எந்த விதத்தில் நியாயம்? அது 41 பேரை காப்பாற்றிருந்தீங்கன்னா உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு சரியான வந்து ஒரு இயக்கம், சரியான கட்சின்னு சொல்லியிருக்கலாம். 41 எந்த வித நடைமுறையுமே ஃபாலோ பண்ணாமல் கட்டுக்கடங்காத கூட்டத்தை கூட்டிட்டு அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளை செய்ய கொடுக்காம அவங்களை கொண்டுட்டு நீங்கள் வந்து அரசு வந்து தவறான நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? 41 பேரை நீங்கள் கொண்டுட்டீங்க, இவங்க எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் பாதுகாத்துருக்காங்க. ஆக அரசு தான் சரியான நடவடிக்கை எடுத்திருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தை பிரிவுக்கு உட்பட்டு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு சரியான நடவடிக்கை அரசு எடுத்திருக்கு. ஆனால் அதுக்கு நேர்மாறாக நீங்கள் வந்து மிகப்பெரிய அசம்பாவிதத்தை நடத்துறீங்க. உங்களுக்கு வந்து அரசு மீது குற்றச்சாட்டு எந்த தகுதியுமே இல்லை. ரொம்ப நன்றி சார். நிறைய சம்பந்தப்பட்ட சட்ட நுணுக்கங்கள் சார்ந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டே உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.